சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு உணர்வு பூர்வமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் கூட எப்படா சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிடையன்னு காத்து கிடக்காரு. இங்க தமிழ் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தமிழ் ரெடி ஆயிட்டு வரையில தனமும் மலரும் பார்த்தா ஒரு மாரியா பாக்குறாங்க. என்னக்கா என்ன தனம் என்னை ஒரு மாரியா பாக்குறீங்க? என்ன என்ன சேலை எதுவும் ஒழுங்கா கட்டலையா? எங்கேயும் ஒரு மாரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலரும் தனமும் பார்த்தா இங்க தமிழே மேலே இங்கேயும் பார்க்கவும் என்னக்கா ஏன் இப்படி பாக்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தமிழ் ஓ வயிற்ற பாத்தியா நீ அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் ஏங்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குனிஞ்சு பாக்குறாங்க. தமிழ் உனக்கு வயிறு நல்லா தெரியுது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் தெரியுதாக்கா அப்படின்னு சொல்லி தமிழும் கேட்கவும் அட ஆமா தமிழ் ஆமாக்கா உனக்கு வயிறு நல்லா தெரியுது. இப்பதான் உன்னைய பார்க்கையில மாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடியெல்லாம் வயிறு தெரியாம இருக்கவும் நீ நார்மலா இருந்த. இப்பதான் உன்னை யாரு பார்த்தாலும் இந்த பொண்ணு மாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லாவே வயிறு தெரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லவும் இங்க தமிழும் பார்த்தா வயிற்ற தொட்டு பாக்குறாங்க. அப்பதான் பார்த்தா சேது உள்ள வராரு. தமிழ் வயிறு நல்லா தெரியுது, பார்த்து கவனமா காலேஜுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் சரிக்கா நீங்க டுட்டோரியல் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நான் புறப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தா டுட்டோரியல் கிளம்பி போயிடுறாங்க. தனமும் பார்த்தா வெளியே போகவும் தமிழ் புக்கு நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா தமிழ் வயிறையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. தமிழோடைய வயிற்றை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு தோணுது. இவளுடைய வயிறை அவள் அப்போ மாசமாக இல்லைன்னு சொன்னதப்ப நம்ம தொட்டு பார்த்தோம். இப்போ உண்மையிலேயே தமிழ் மாசமாக இருக்கா. அவளுடைய வயிறை தொட்டு பார்க்கணும், என் குழந்தையோடைய துடிப்பை கேட்கணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. தமிழை பார்க்குறாரு. இதை தமிழும் கவனிச்சுறாங்க. என்னை அப்போதுலேருந்து ஒரு மாதிரியாக குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் பார்த்தா தமிழையே பார்க்குறாரு. தமிழ் வயிற்றையும் பார்க்குறாரு. என்னன்னு கேட்குறீல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் பட்டுன்னு பார்த்தா சேது தமிழுடைய வயிற்றுல கையை வைக்கிறாரு. இதை பார்த்ததும் தமிழுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இல்லை எனக்கு குழந்தைய தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி சேது தமிழுடைய வயிற்றுல காதை வச்சு கேட்குறாரு, கையை வச்சு தொட்டு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழுக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குது. இவர் இப்படியெல்லாம் பண்ணுற ஆளே கிடையாது, இந்த அளவுக்கு மாறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா மலர் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வரவும் டக்குன்னு பார்த்தா சேது எந்திரிச்சிடாரு. என்ன மாமா ஒரே காலையில் ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும். இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா வேகமாக வெளியே வந்துடுறாரு. என்ன தமிழ் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் வயிறு தெரியுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அதை கேட்டிருக்காரு போல. என்னையவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்னடா குறுகுறுனே பார்க்குறாரு என்னன்னு கேட்டதுக்கு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டப்ப வயிற்றுல கையை வச்சு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் தமிழ் அப்போ மாமா உண்மையிலேயே மனசு மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுக்கா, அவராது மனசு மாறுறதாது. அவர் உண்மையிலே மனசு மாறினவராக இருந்தால் என்கிட்ட வந்து அவர் பேசின பேச்சுக்கும் அவர் சொன்ன இனி வார்த்தைக்கும் ஒரு தடவையாவது மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இன்ன வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல. மாமாவுடைய உசுரை நான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சதுனால ஏதோ மனசுக்குள்ள குழந்தை பாசம் வந்துருச்சு போல, அதனால அவங்களுடைய குழந்தைய வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆனால் இருந்தாலும் மாமா இந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா மாமாவுடைய மனசு முழுசா மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். வேணா நீயே பாரு, அவரே உங்ககிட்ட வந்து தமிழ் நான் உன் கூட வாழ ஆசைப்படுறேன், என்னை மன்னிச்சிரு தமிழ், என்னை மன்னிச்சு ஏத்துக்க தமிழ்னு சொல்லத்தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும் அட போங்கக்கா நீங்க வேற, அவராது அப்படி பண்றதாவது அப்படின்னு சொல்லி தமிழ் மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.